பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இது என்ன லீலை? இது லீலா இல்லை. என்னுடைய சாபம் நீங்கவே தம்மை இங்கே அனுப்பி இருக்கிறார்கள் பவனமைந்தனே. நான் தேவகன்னியாயிருந்தேன். ரிஷியின் சாபத்தினால் இந்த நிலைமைக்கு வந்தேன். தம்முடைய பாதங்களை பிடித்ததால் நான் சாப விமோச்சனம் பெற்றேன். போகட்டும், தாம் எச்சரிக்கையோடு இருங்கள். தம்மை இந்த இடத்திற்கு அனுப்பியவன் வேடமிட்டு ஏமாற்றும் கொடிய அரக்கன். அந்த கொடிய அரக்கன் ராவணனால் அனுப்பப்பட்டவன். அவன் பெயர் காலநேமியாகும். அரக்கன் தம்மை அழிக்கவே இங்கு வந்துள்ளான். ராவணன் இல்லை, காலநேமியை மரணம் இங்கே அனுப்பியுள்ளது. மிகவும் நன்றி தேவி. சாபம் என்னை விட்டு நீங்கியது, சத்தியம் உனை காத்தது. ராமன் பணி செய்யும் உன்னிடம் பாவங்களே நெருங்காது. பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே. ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராம ஜபம் செய்வாயே. ராமன் என்றால் அன்பு பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே. ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராம ஜபம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சுத்தமாக குளித்து விட்டீரா? இங்கே அமருங்கள். மனதிலே பக்தியோடு இங்கே அமருங்கள். அதன் பிறகு குரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இல்லை முனிவரே, முதலில் நான் குருதட்சணை தருகிறேன், அதன் பிறகு உபதேசம் பெறுகிறேன். அது சரியல்ல. அப்படி செய்வது முறையல்ல அனுமானே. முதலில் உபதேசம் பெற்றுக்கொள். தட்சணை எல்லாம் எனக்கு எதற்கு? தமக்கு அது தேவையில்லை, ஆனால் எமக்கு தேவை. எங்களின் முறைப்படி முதலில் தட்சணை, பிறகு உபதேசம். அப்படி இல்லை என்றால் குரு மந்திரம் பலனில்லாமல் போய்விடும். அப்படியே ஆகட்டும். உன் விருப்பப்படியே செய். ஜெய் ஸ்ரீராம். எங்கே கொடு. என்ன தரப்போகிறாய்? என்ன இது? இதுதான் தமக்கு குரு தட்சணை. வஞ்சகனே காலநேமி, உன்னுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு விட்டேன். ஜெய் ஸ்ரீராம். தெரிந்து விட்டதா? இதோ பார். ஜெய் ஸ்ரீராம். வஞ்சகம் செய்த அரக்கனே, கடைசி நேரத்தில் ஸ்ரீராமனின் நாமத்தை உச்சரித்தாய். போ, உனக்காக சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கு. ஜெய் ஸ்ரீராம்.
ராமனா? இவர் ராமபக்தன் போல இருக்கிறது. ஏ பிரபு, நான் தவறு செய்து விட்டேனே. பெரியவரே, எழுந்திருங்கள், கண்ணை திறவுங்கள். எழுந்திருங்கள் பெரியவரே, எழுந்திருங்கள். மயக்க நிலையிலும் ராமநாமத்தை ஜபிக்கும் மகாத்மாவே, தாம் யார்? தங்கள் கண்ணை திறவுங்கள். தங்களை போன்ற ராம பக்தர் மீது பானத்தை எய்திய இந்த பாவிக்கு ஏற்ற தண்டனை தாருங்கள், அல்லது மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒருமுறை கண்ணை திறவுங்கள். அந்த ஸ்ரீராமன் மீது ஆணை, என்னுடைய மனது, உடல், எனது செயல் முழுவதும் ஸ்ரீராமனுக்காகவே வாழ்வது உண்மை என்றால் தாம் நலமாக எழுந்து அமர்வீர்கள். எழுந்திருங்கள். அந்த ஸ்ரீராமன் மீது ஆணை. என்னை தடுத்து அம்பு வீடுத்த இந்த துறவிக்கு என்னேல் கோபம் ஏனோ? யாரோ இவர் யாரோ, ராமன் நினைவு ஏனோ? இந்த கண்ணில் என் அண்ணல் கருணையை காண்கிறே, கனவா நினைவா? ஹே மகாத்மா, தாம் யார் என்று தெரியாமல் தம்மேல் பானத்தை எய்தினேன். அதற்காக பரதன் தம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பரதா? ஆம், தசரதன் மைந்தன் பரதன். தாம் மயக்க நிலையிலும் ஸ்ரீராமனின் பெயரை ஜபித்தீர்களே. ஹே ராமனின் பக்தனே மகாத்மா, தாம் யார் என்று கருணை கூர்ந்து சொல்லுங்கள். சுவாமி, அந்த அளவுக்கு முக்கியமானவன் அல்ல. நான் ராமனின் சிறிய தொண்டன் ஹனுமான். தாம் இருக்கும் இடம் வழியாக வந்தது எனது பாக்கியம். தங்களின் தரிசனத்தால் எனது வாழ்வு புனிதமடைந்தது. எனது சுவாமி ஸ்ரீராமன் இரவும் பகலும் சிந்தனை செய்து கொண்டிருப்பவரை, அவருடைய பரதனை என் கண்களால் காண முடிந்ததே எனது மிக பெரும் பாக்கியம் பிரபு. என்ன தாம் என்ன சொன்னீர்கள்? ஸ்ரீராமர் என்னை நினைக்கிறாரா? தாம் சொல்வது உண்மையா? அவருக்கு என் நினைவு எப்போதாவது வருவதுண்டா? எப்பொழுதும். அவர் தூங்கும் பொழுதும் உணவருந்தும் பொழுதும் தங்களை பற்றிதான் நினைக்கிறார். பக்தன் ஒருவன் பகவானை பற்றி நினைப்பது போல. தாம் இருவருடைய அன்பை பார்த்து சில நேரங்களில் இது போன்று இருக்க கற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். ஹே மகாத்மா, இதை சொல்லித்தாம் எனது மடிந்த உடலுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து விட்டீர்கள். ஸ்ரீராமன் இல்லாமல் மனது நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீராமனை பற்றி சொல்லி மீண்டும் புது தெம்போடு துடிக்கும்படி செய்தீர்கள். தாம் எனது சகோதரர் பற்றிய செய்தியை சொன்னீர்கள். இந்த உதவிக்காக நான் தம்மிடம் என்றும் நன்றியோடு இருப்பேன். தயவு செய்து மேலும் சொல்லுங்கள். எனது சகோதரர் எங்கிருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? அண்ணி நலமா? அன்பு சகோதரன் லக்ஷ்மணன், அவனுக்கு அண்ணனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த அன்பு சகோதரன் நலமா? அவர்கள் எல்லோரும் நலம்தானே? சொல்லுங்கள், அனைவரும் நலம்தானே? தயவு செய்து சொல்லுங்கள், அனைவரும் நலமோடு இருக்கிறார்களா? மகிழ்ச்சியோடு தானே இருக்கிறார்கள்? தயவு செய்து சொல்லுங்கள்.
மன்னா, இப்பொழுது தாம் கண்கலங்க கூடாது. தாம் வீரத்திலே சிறந்தவர், தைரியமாக இருக்க வேண்டும். தாம் எனக்கு அனுமதி தாருங்கள். நான் இன்று இரவே அங்கு செல்ல வேண்டும். அந்த சூரிய தேவன் உதயமாகிவிட்டால் அது ஆபத்தாகிவிடும். இல்லை அனுமான், சூரியனுக்கு அத்தனை தைரியம் அல்ல லக்ஷ்மணனின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு. எனது ஒரே பாணத்தால் அவனது ரதத்தை உடைத்து அவனது வருகையை நிறுத்தி விடுவேன். அனுமான், நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செல். நீ அங்கே விரைவாக செல்வது மிகவும் அவசியமாகும். எனவே நான் சக்தி பானத்தை பிரயோகப்படுத்துகிறேன். மலையை ஏந்திக் கொண்டு எனது பானத்திலே அமர்ந்து கொள். அது விரைவாக உன்னை அங்கு கொண்டு செல்லும். இல்லை பரத மன்னா, தாம் இது பற்றி வீணாக கவலை கொள்ளாதீர்கள். பிரபு ஸ்ரீராமனின் அருள் என்னிடம் இருப்பதால் அவர் பெயரை சொன்ன உடனே எனது அனைத்து செயலும் வெற்றி அடைகிறது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்னால் தானே எனது பிரபு துன்பத்தில் துடிக்கின்றார் என்று நினைத்த பரதனின் இருவிழிகள் கலங்கினவே. மனமொரு நிலையில் இல்லையே, மாருதி நிலையென்ன கணமொரு யுகமாய்ச் செல்வதே. காலமா நேரமா எந்தன் லக்ஷ்மணனே நீயே வாய் திறந்து பேசு. உந்தன் அண்ணன் அழுகின்றே கண் திறந்து பேசு. அண்ணா அண்ணா என்றே அண்ணா அண்ணா என்றே என்னை சுற்றி வருவாயே கண்ணே. லக்ஷ்மணனே நீயே கண் திறந்து பேசு. எனக்கொரு தம்பி என்னை நம்பி வந்தவனே கொஞ்சம் பேசு. உனக்கொரு அண்ணன் என்னை போலே வந்தது தவறாய் போச்சு. ஜானகி என்னை பிரிந்த போது தாய் போல் என்னை காத்தாயே. அண்ணன் அழுதேன் தம்பி அழாமல் அன்புடன் கண்ணீர் துடைத்தாயே. கண்ணின் மணி நீயே கண்ணின் மணி நீயே கண்ணே கண் திறந்து பேசு. எந்தன் லக்ஷ்மணனே நீயே வாய் திறந்து
அண்ணன் அழுகின்றேன் கண் திறந்து பேசு. மௌனம் மௌனம் எங்கும் மௌனம் மாருதி ஏன் வரவில்லை? ராமா ராமா என்றே உருகும் அனுமன் ஏன் வரவில்லை? சூரிய வம்சத்தின் சுடரே மணியே சோகம் தாங்கவில்லை. ஜனகன் சபையிலே வீரம் பேசிய வாயேன் திறந்திடவில்லை. சிங்கக்குட்டியே சிங்கக்குட்டியே எந்தன் தங்க கட்டியே தம்பி லக்ஷ்மணனே நீயே வாய் திறந்து பேசு. உந்தன் அண்ணன் அழுகின்றேன் கண் திறந்து பேசு. சஞ்சீவினியும் வந்ததே சஞ்சலம் தீர்ந்திடவே. சூரியன் உதிக்கும் முன்னரே மாருதி வந்து நின்றனரே. வைத்தியரே வைத்தியரே, நான் மூலிகையோடு வந்திருக்கிறேன். அனுமனே, மலையையே தூக்கி வந்து விட்டாயே. நான் என்ன செய்வேன் வைத்தியரே? எனக்கு என்ன தெரியும் ஆயுர்வேத மூலிகையை பற்றி? தாங்களே எதுவென்று எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே தான் மலையையே தூக்கி வந்து விட்டேன். இப்போது அந்த சஞ்சீவினி எதுவென்று பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் வைத்தியரே. இதுதான் அந்த சஞ்சீவினியா? சஞ்சீவனி இதுதான். நெல் இவ்வாறு எடுக்கக்கூடாது கவிராஜனே. மூலிகைகளை எடுப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. இவைகளை பக்தியோடு தான் எடுக்க வேண்டும். அம்மா பவானியே, திவ்ய மூலிகையே, உயிரை கொடுக்கும் மாதா சஞ்சீவினியே, நான் உன்னிடம் வீரமுள்ள சூரிய வம்ச ராஜகுமாரனின் உயிரை காப்பதற்காக கேட்கிறேன். ஏ மங்கள ரூபிணி, தாம் முன்னே தோன்றி தம்முடைய தெய்வீக ஒளியினால் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் ஆயுர்வேத மருந்தாக அருள் புரியுங்கள். மாதா, தர்மத்தை காக்கின்ற மனிதனுக்காக தமது தேவை மிகவும் அவசியம். தம்முடைய கருணையினால் அவருக்கு உயிர் வர அருள் புரிய வேண்டும்.
குருநாதர், எங்கே அந்த மாயாவி? இங்கே இப்படி வந்தேன். எங்கே எனது வில்லும் அம்பும்? லக்ஷ்மணா, இதோ உன்னுடைய வில். நீ இப்போது யுத்த பூமியிலே இல்லை. அண்ணா, தாம் எப்படி? நான் இங்கே எப்படி வந்தேன்? தைரியமாக இரு லக்ஷ்மணா, மிக பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டது. ஆபத்தா? ஆம் அன்பு சகோதரா, உனக்கு வந்த ஆபத்தை இன்று நீக்கியவர், துன்பத்தை போக்கியவர் ஹனுமான் தான். ஹனுமான், இன்னும் ஒரு வேலை மீதம் இருக்கிறது. தாம் ஆணையிடுங்கள் வைத்தியரே. தெய்வீக மூலிகைகள் நிறைந்த இந்த புனித மலையை எங்கிருந்து தூக்கி வந்தீர்களோ, இதை மீண்டும் அங்கேயே வைத்து விடுங்கள். இப்போதே கொண்டு செல்ல அவசியம் என்ன வைத்தியரே? நிச்சயம் அவசியமானதுதான். அது மட்டுமல்ல, அது தர்மம். இந்த தெய்வீக மூலிகை அந்த இடத்தில் இருப்பதுதான் நல்லது. உலக நன்மைக்காக எல்லா நோய்களையும் போக்கவல்ல அந்த மூலிகை செல்வம் ஒருவரிடம் மட்டுமே இருக்கக்கூடாது. மனிதனுக்கு நன்மை தரும் இந்த ஆயுர்வேத செல்வத்தை மனிதனின் நன்மையை கருதி அதன் உரிய இடத்திலேயே வைத்து விடுங்கள். இது அனைவருக்கும் பயன்படுத்தும் அனுமான். தங்கள் ஆணைப்படியே. ராமன் அருளே மாருதி சாதனை, சாதனை இதனால் தீர்ந்திடும் வேதனை. ஊர்மிளையின் தவம் உறங்காத தீபம். இந்த செய்தியை சொல்லி எனது உயிரை காப்பாற்றினீர்கள் மாதா, எனது உயிரை காப்பாற்றினீர்கள். மகளே, இப்பொழுது அனைத்தும் நலமாக முடிந்ததே, நீ எதற்காக அழுகிறாய்? தமக்கு தெரியாதா மாதா, ரகுநந்தன் எப்படி துடித்திருப்பார் என்று? லக்ஷ்மணனுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் பிறகு அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர் ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். இதை நினைத்துதான் என் மனது புலம்புகிறது மாதா. அப்படி நினைக்காதே மகளே, நல்லதை பற்றி நினை. உனது தர்மமும் உனது வேண்டுதலுமே அந்த இரு சகோதரர்களை பாதுகாக்கும். இறுதியிலே வெற்றி அவர்கள் பக்கம்தான். என் பேச்சின் மீது முழு நம்பிக்கை வை மகளே. அந்த காலநேமியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு வானரனை கூட தடுக்க முடியவில்லை. அவன் தடுத்திருந்தால் நம்மை போலவே மற்றொரு சகோதரனும் தம்பியின் மரணத்தால் பைத்தியம் பிடித்து மடிந்திருப்பான். ஆனால் தாம் வருத்தமடையாதீர்கள் தந்தையே. இன்று நான் மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்தப் போகின்றேன். இது போன்ற சக்தியை இன்று வரை நான் எவரிடத்திலும் பயன்படுத்தவில்லை. இறுதியாக ஒருவரின் அழிவு காலத்தின் போதுதான் அதை பயன்படுத்துவது நல்லது. இன்று அந்த நேரம் வந்துவிட்டது. இன்றே குலதெய்வம் நிகும்பலா தேவியின் கோவிலுக்கு சென்று அந்த தாந்திரீக யாகம் செய்வேன். அதன் மூலம் எனக்கு தெய்வீக ரதம் பெற்று வெற்றி பெறுவேன். ஆனால் தாம் இதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒருவருக்கும் இந்த ரகசியம் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எனது யாகம் முழுமையடையும் வரை யாருக்கும் இது பற்றி சந்தேகம் வரக்கூடாது நான் எங்கே என்று. தாம் ராட்சசர்களின் உதவியோடு மாபெரும் வீரர்களை யுத்தத்திற்கு அனுப்பி வையுங்கள். இதனால் அந்த வானர சேனைகளோடு இரு சகோதரர்களும் யுத்தத்திலே மூழ்கி விடுவார்கள். அவர்களுக்கும் இது தெரியாமல் போகட்டும். மேகநாதா, உனது யோசனை மிகவும் அற்புதமானது. இருந்தாலும் யுத்த நேரம் இது. எதிரி உன்னைத்தான் எதிர்பார்ப்பான். எனவே உனது பாதுகாப்பிற்காக நீ சில சேனைகளை உன்னுடன் அழைத்துச் செல் மகனே. தாம் அது பற்றி கவலைப்படாதீர்கள் தந்தையே. எனது நம்பிக்கைக்குரிய வீரர்கள் சிலர் கோவிலின் வெளிப்புறத்திலே காவல் புரிவார்கள். எனக்கு ஆணை தாருங்கள். நான் எனது மாளிகைக்கு செல்லாமல் நேராக அங்கே செல்கிறேன். இன்று பகல் எனது யாகம் முழுமையடையும். பிறகு அதிலிருந்து கிடைக்கும் தெய்வீக ரதத்திலே அமர்ந்து கொண்டு நான் நேராக யுத்த பூமிக்கு செல்வேன்.
தாம் நம்பிக்கையோடு இருங்கள் தந்தையே. இன்று அந்த சூரியன் 2 சகோதரர்களின் மரணத்திற்கு பிறகுதான் மறைவான். செல் மைந்தா, வெற்றியோடு வா. வெற்றி நிச்சயம். மாதா, ஜெய் மாதா. வெற்றி பெற அருள்தா எனக்கு. அண்ணா, தமது நிலைமை எனக்கு தெரியும். தமது சகோதரன் நான் தமக்கு உதவ நினைக்கிறேன். எனது உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அனைத்து சேனைகளுடன் தமக்கு உதவி செய்ய வருவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். எனக்கு ஆணையிடுங்கள். இல்லை இல்லை இல்லை. அண்ணா, யாரிடம் பேசினீர்கள்? யாரிடம் இல்லை என்றீர்கள்? அந்த பைத்தியக்காரனிடம். பைத்தியமா? யார் அவன்? அவன்தான் பரதன். பரதன் ஆவா? ஆ, எனது பரதன் தான். பூஜையிலே அமர்ந்தபோது தோன்றியது. அங்கே பரதன் அமைதியின்றி தவிப்பதாக. அவன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன். நிச்சயம் வேதனையோடு தான் இருப்பார். அனுமான் அவரிடம் அனைத்தும் சொல்லியிருப்பார். அதை கேட்டதும் யார் மனதில் தான் வேதனை இல்லாமல் இருக்கும்? நான் அவரிடத்திலே இருந்தால் அயோத்தியின் அனைத்து சேனையோடு வந்திருப்பேன். இல்லை இல்லை அண்ணா, அப்படியும் நடக்கலாம். பரதன் உண்மையிலேயே சேனைகளோடு வந்தால்? இல்லை, அவ்வாறு அவன் செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு எனது எண்ணங்கள் புரியும். அவன் எனது அனுமதி பெறாமல் அயோத்தியை விட்டு என்றும் வரமாட்டான். இப்பொழுது தமக்கே ஒரு பிரச்சனை. தமக்கு உதவுவதற்கு கூடவா அனுமதி கேட்க வேண்டும்? தமக்கு உதவ யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும்? குருதேவர். குருதேவரின் அனுமதி வேண்டும். அவர் நிச்சயம் அவனுக்கு சொல்வார். ராமன் வனவாசம் முடியும் வரை அயோத்தியின் எந்த செல்வத்தையும் அனுபவிக்க மாட்டான் என்று. குருதேவர் தர்மம், ஒழுக்கம் பற்றி அறிந்தவர். அவருக்கு இதுவும் தெரியும். என் லக்ஷ்மணன் இருக்கையில் எனக்கு எந்த சேனையின் உதவியும் தேவையில்லை என்று. லக்ஷ்மணன் ஒருவனே அனைத்து சேனைக்கும் சமமானவன். அண்ணா, தாம் மரியாதையின் எல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நானாக இருந்தால் உடனே சேனையோடு வந்திருப்பேன். தம்பி பரதன் எனது அனுமதி இல்லாமல் அயோத்தி ராஜ்யத்தை விட்டுவிட்டு என்றும் வரமாட்டான். எனக்கு அவனை தெரியும் லக்ஷ்மணா. பரதனை போன்ற ஒரு மனிதன் பூமியிலே ஒருவன்தான் பிறக்கிறான். அவனை இதயபூர்வமாக வணங்கு.
அயோத்தியின் புனித மண்ணே, எனது அன்பு தம்பிகளை உன்னிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறேன். அவர்களை பாதுகாத்து அவர்கள் கவலையை போக்கு.